السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من تمسك بسنتي عند فساد أمتي فله أجر 100 شهيد أو كما قال عليه الصلاة والسلام. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் உலகத்தில் வாழ்ந்து வருகிற இன்னும் மௌத்தாகிவிட்ட முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் செய்துவிட்ட எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை, குறைவற்ற செல்வத்தை வழங்கி அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு வசனத்திலே சொன்னான்: வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. என்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்திலே எதை கொண்டு வந்தார்களோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்ய சொன்னார்களோ அதை செய்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி வாழச் சொன்னார்களோ அந்த வாழ்க்கையிலே எடுத்து நடங்க. பெருமானார் எந்தெந்த காரியங்களை விட்டு உங்களை தடுத்தார்களோ, எந்த காரியங்களை செய்யக்கூடாது என்று என்னுடைய ஹபீப் சொன்னார்கள், அந்த காரியங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு உத்தரவு போட்டிருக்கிறார். நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரியங்களை செய்தார்களோ அந்த காரியங்களை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும். நாம் நினைத்ததை எல்லாம் செய்துவிட முடியாது. நாம் நினைத்தபடியெல்லாம் வாழ்ந்துவிட முடியாது. அல்லாஹ் எப்படி வாழ சொன்னானோ அப்படி மட்டும்தான் நாம் வாழ வேண்டும். ரசூலுல்லாஹ் எதை செய்தார்களோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். பெருமானார் எந்தெந்த காரியங்களை செய்தார்களோ அந்த காரியங்கள் தான் நாளைய மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரும். அவர்கள் எந்த காரியங்களை செய்தார்களோ அந்த காரியங்களை நாம் செய்கின்ற போதுதான் அந்த காரியங்கள் நமக்கு பயனளிக்கும், நமக்கு நலவை தரும், நல்லதை செய்யும். ரசூலுல்லாஹ் எந்த காரியங்களை விட்டார்களோ, பெருமானார் எந்த காரியங்களை தடுத்தார்களோ அந்த காரியங்களை நாம் செய்தால் அல்லாஹ்விடத்தில் பாவங்கள் தான் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் எதை தடுத்தார்களோ அந்த காரியங்களை நமக்கு செய்தால், தேவையில்லாத ஒரு உணவை சாப்பிட்டால் எப்படி உடலுக்கு ஆபத்தோ, ஒரு விஷத்தை சாப்பிட்டால் எப்படி உடலுக்கு ஆபத்தோ, ஒரு கெட்டு போன உணவை சாப்பிட்டால் எப்படி உடலுக்கு ஆபத்தோ, அதே போலத்தான் ரசூலுல்லாஹ் தடுத்த காரியங்கள் நமக்கு உலகத்திலே ஆபத்து தான், மறுமையிலும் அது ஆபத்து தான். நாயகம் தடுத்த காரியங்கள் எந்த காலத்திலும் நமக்கு வெற்றியை தரக்கூடிய காரியங்களாக நிச்சயமாக அமைந்துவிட முடியாது. எனவே இந்த வார ஜும்ஆவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை, அவர்களுடைய சுன்னத்துகளை நாம் பின்பற்றி வாழ்வதால் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கக்கூடிய நலவுகள் என்ன, நன்மைகள் என்ன, சிறப்புகள் என்ன, அவர்களுடைய சுன்னத்தை கைவிடுவதால், அவர்களுடைய சுன்னத்துக்களுக்கு மாறாக நாம் நடப்பதால் வரக்கூடிய ஆபத்துக்கள் என்ன என்ற தலைப்பில இந்த வார ஜும்ஆவில சில செய்திகளை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்,
மன் தமஸ்ஸக பிசுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி, என்னுடைய சமுதாயத்திலே குழப்பங்களும் பாவங்களும் மிகைக்கும் காலகட்டத்திலே, அதுதான் நம்முடைய காலம், நாம் வாழுகிற இந்த காலம். என்னுடைய சமுதாயத்திலே குழப்பங்களும் பாவங்களும் தீமைகளும் மிகைக்கக்கூடிய காலத்திலே என் சுன்னத்தை, என் வழிமுறையை யார் பற்றி பிடித்துக் கொள்வாரோ, பின்பற்றி நடப்பாரோ, அதாவது இந்த காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நாம் பின்பற்றி நடந்தால் அல்லாஹ் நமக்கு தருகிற நன்மை என்ன தெரியுமா? வலஹு அஜ்ரு மியத்தி ஷஹீதின், 100 முறை 100 தடவை அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டவருக்கு என்ன நற்கூலி கிடைக்குமோ அந்த நற்கூலியை இப்படிப்பட்ட காலத்தில் நாயகத்தினுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய நமக்கு அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் நசீபாக்கி தருவானார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு முறை அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்ட ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து நமக்கு கிடைத்தாலே நாம் சொர்க்கம் போய்விடலாம். ஒட்டுமொத்த குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் கூட சொர்க்கத்திற்கு கூட்டு போய்விடலாம். ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைச்சாலே டோட்டல் ஃபேமிலி எங்க போயிடலாங்க, சொர்க்கத்துக்கு போயிடலாம். 100 ஷஹீதோட அந்தஸ்து கிடைச்சா நம்ம யாரையெல்லாம் நினைக்கிறோமோ அவங்களையெல்லாம் எங்க கூட்டு போயிடலாம், சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடலாம். ஆனா அந்த அந்தஸ்து எல்லாம் யாருக்கு கொடுக்குறான்? இப்படிப்பட்ட குழப்பமான பாவங்கள் நிகழ்த்திவிட்ட இந்த காலத்துல என்னுடைய சுன்னத்தை யார் பின்பற்றுவாரோ அவருக்கு 100 ஷஹீதின் அந்தஸ்து கிடைக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பர்களே, நபியினுடைய அனைத்து சுன்னத்துக்களையும் நாம் தெரிந்து கொள்ளுங்கள். நபியினுடைய சுன்னத்து என்பது தொழுகையில் மட்டும் இல்லை, நபியின் சுன்னத்து நோன்பில் மட்டும் இல்லை, நபியின் சுன்னத்து பள்ளிவாசலுக்கு உள்ளே மட்டும் இல்லை, நபியின் சுன்னத்து எல்லா இடத்திலும் இருக்கிறது, எல்லா காரியத்திலும் இருக்கிறது. நபியினுடைய ஒரு முக்கியமான சுன்னத்து என்னவென்றால் அல்லாஹ் தந்ததை கொண்டு பொருந்தி கொண்டு வாழ்வது நபியினுடைய சுன்னத்து. பணமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், சொத்துக்களாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்னவாகவும் இருக்கட்டும், அல்லாஹ் தந்ததை போதும், இதுவே பெருசு என்று அல்லாஹ் தந்ததை பொருந்தி கொண்டு போதுமாக்கி கொண்டு வாழ்வது யாருடைய சுன்னத்துங்க? நபியினுடைய சுன்னத்து. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்று பேராசைப்படுவது நபி வழிக்கு மாறான விஷயம். இந்த விஷயத்துல சஹாபாக்களும் மகான்களும் உறுதியாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி போதும் என்ற மனதோடு வாழணும் அப்படிங்கிற விஷயத்துல அவங்களெல்லாம் உறுதியாக இருந்தாங்க. பெருமானார் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, செல்வத்தை பற்றி, பணத்தை பற்றி பேசும் பொழுது நாயகம் சொன்னாங்க, ஃபமன் அகதஹு பிசகாவதி நஃப்ஸின், விசாலமான உள்ளத்தோடு போதும் என்ற மனதோடு யார் பணத்தை பெறுகிறானோ, பணத்தை சம்பாத்தியம் செய்கிறானோ, பூரிக்கே லஹு ஃபீஹி, அவனுக்கு அந்த செல்வத்திலே பரக்கத்து கிடைக்கும். அல்லாஹ் தந்தது கொஞ்சமாக இருந்தாலும் போதும், அல்லாஹ் தந்தது பெருசு அல்ஹம்துலில்லாஹ் என்று, அல்லாஹ் தந்தது குறைவாக இருந்தாலும் போதும் என்று நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் யார் சொல்வானோ அவனுக்கு அல்லாஹ் நினைக்கிறாங்க குறைஞ்ச சம்பளத்திலேயே வண்டியை அல்லாஹ் ஓட்டி விட்டுருவான். ஓமன் அகதஹு பி ஷுராஃபி நஃப்ஸின் லம் யுபாரக் லஹு ஃபீஹி, எவ்வளோ வந்தாலும் பத்தாது, எவ்வளோ வந்தாலும் போதாது என்று பேராசப்பட்டு செல்வத்தை யார் தேடுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான். அந்த செல்வத்தில் எதை கொடுக்க மாட்டான்? பரக்கத்தை கொடுக்க மாட்டான். அந்த செல்வத்தில் அல்லாஹ் தஆலா நல்லதை செய்ய மாட்டான். அந்த செல்வத்தின் மூலமா அல்லாஹ் தஆலா உதவி செய்ய மாட்டான் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸுக்கு பயந்து சஹாபாக்களும் மகான்களும் எப்படி வாழ்ந்தாங்க? பேராசப்பட்டு வாழ்க்கை யாருடைய சுன்னத்து இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து இல்லை என்பதற்காக சஹாபாக்களும் மகான்களும் பேராசப்படாம வாழ்ந்தாங்க என்பது மட்டுமல்ல, பேராசக்காரன் எதையாவது கொடுத்தா சஹாபாக்கள் வாங்க மாட்டாங்களாம்.
பேராசை பிடிச்சவன் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டா மகான்கள் போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவன் பேராசக்காரன். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, பேராசக்காரனுக்கு என்ன இருக்காது? அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்காது. பேராசை பிடிச்சவன் வீட்டுல போய் நான் சாப்பிட்டா, பேராசக்காரன் சந்தையில போய் நான் வாங்கினா எனக்கும் பரக்கத்து கிடைக்காம போயிடுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம எல்லாம் உருவமா யாரு என்ன தந்தாலும் வாங்கி போட்டு கொடுக்கணும். அவன் பேராசக்காரனா அவன் யாருமே பார்க்க மாட்டான், காசு வந்தா சரி. அன்பர்களே, இப்ராஹிம் அதிகம் ரஹமஹுல்லா மிகப்பெரிய மாமேதை. இப்ராஹிம் அதிகம் ரஹமஹுல்லா அல்லாஹ் தான் எனக்கு வேறுன்னு சொல்லி மன்னர் ஆட்சியை தூக்கப்பட்டுட்டார். எவ்வளோ நாள் தூக்கி போட்டாங்க? மண்ணை கூட போடணும், மண்ணை கூட போடணும். மன்னர் ஆட்சி தூக்கி எடுத்துட்டார். யாருங்க? இப்ராஹிம் அதிகம் ரஹமஹுல்லா. பெரிய மகானா ஆயிட்டாங்க. அவங்ககிட்ட ஒரு ஆள் வந்து ஒரு அழகான துணியில ஒரு அழகான ஜிப்பா தச்சு மகான் இப்ராஹிம் இப்னு அதிகம் ரஹ்மத்துல்லாஹி அவங்ககிட்ட வந்து ஒரு ஆளு ஒரு அழகான ஜிப்பாவை கொடுத்தார். கொடுத்து சொன்னார், பாப்பா உங்களுக்காக வேண்டி சூப்பர் துணியில நானே ஜிப்பா தச்சு கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க இதை போட்டுட்டு ஓதணும், இதை போட்டுட்டு பயான் பேசணும், இதை போட்டுட்டு தாங்க அமல் செய்யணும், ஜிப்பா வாங்கி கொள்ளுங்கள் என்று அந்த மனிதர் கொடுத்தார். உடனே இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அந்த மனிதர்கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? சொன்னாங்க, இன்குந்த கனியன் கதில் துஹா மின்க ஒயின் குந்த ஃபகீரா லம் அக்பல்ஹா மின்க. ஏப்பா, நீ பணக்காரனாக இருந்தா நீ தரக்கூடிய ஜிப்பாவை நான் வாங்கிக் கொள்வேன். நீ ஏழையாக இருந்தால் இந்த ஜிப்பாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னாங்க. அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பொதுவாக மகான்களை பொறுத்த வரையிலும் பணக்காரன் கொடுத்தா தான் வாங்க மாட்டாங்க. ஏன்? தப்பான வழியில் சம்பாத்தியம் பண்ணி பயவிடுவாங்க. ஏழைகளுக்கு கொடுத்தா வாங்கிடுவாங்க. அவங்க தலைகீழா பேசினாங்க. என்ன சொன்னாங்க? நீ பணக்காரனாக இருந்தா நீ தந்த ஜிப்பாவை நான் வாங்கினேன், நீ ஏழையாக இருந்தா நீ தரக்கூடிய ஜிப்பாவை நான் வாங்க மாட்டேன் என்று சொன்ன உடனே அவன் பதவி போய் வேக வேகமா சொன்னா, பெய்னி கலையும் நான் பெரிய பணக்காரன் தான், நான் பெரிய பணக்காரன் தான், அப்பா ஜிப்பா பிடிங்க என்று ஜிப்பாவை கொடுத்தாங்க. உடனே மகான் இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, நீ பணக்காரனா அல்லது ஏழையா என்பதை நான் முடிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க, உங்கள்கிட்ட எவ்வளோப்பா பணம் இருக்குதுன்னு கேட்டேன். அந்த ஆள் சொன்னார், என்கிட்ட வந்து 2000 தங்க காசு இருக்குது அப்படின்னு அந்த ஆள் சொன்னார். உடனே மகான் கேட்டாங்க, சரிப்பா அந்த 2000 தங்க காசு போதும் என்று நினைக்கிறாயா? 2000 தங்க காசு 4000 கூடணும், 2000 தங்க காசு 8000 கூடணும் என்று நினைக்கிறாயா? 2000 தங்க காசு இருப்பதா சொல்லக்கூடிய நீ இது போதும் நினைக்கிறியா போதாதுன்னு நினைக்கிறியா என்று கேட்ட போது அவன் சொன்னா, 2000 தங்க காசுனா பத்தாதுங்க. அந்த காலத்துல 2000 தங்க காசு இருந்தா பல லட்சத்துக்கு சமம். 2000 தங்க காசு பத்தாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும் நாம நினைக்கிற மாதிரி தான் அவர் நினைச்சார். இன்னும் வேணும் நான் நினைக்கிறேன் என்று அவர் சொன்ன உடனே மகான் இப்ராஹிம் இப்னு அதிகம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஹதீஸ் உனக்கு தெரியுமாடா? ஹதீஸ் என்ன தெரியுமா? பேராசை பரவ இருக்கிறானே, பேராசைக்காரன் பணக்காரனாக இருந்தாலும் பேராசைக்காரன் அல்லாஹ்விடத்தில் ஏழைதான். ஒரு ஏழை இருக்கிறானே அவன் போதுமாக்கி கொண்டால் அல்லாஹ்விடத்தில் பணக்காரன். பேராசைக்காரன் பேராசைப்படுகின்ற பொழுது அவன் பணக்காரனாக இருந்தாலும் அல்லாத ஏழையாயிருவான். ஒரு ஏழை போதுமாக்கி கொள்ளும் போது ஏழையாக இருந்தாலும் யாரு போதுமாக்கி கொண்டானோ அவன் தான் பணக்காரன். அதனால நீ பேராசை பிடித்தவனாக இருக்கிற காரணத்தினாலே நீ பணக்காரன் அல்ல, நீ ஏழை. பேராசை பிடிச்ச உனக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து என்ன செய்யாது? கிடைக்காது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கல்ல, போதுமாக்கி கொண்டா காசு பணத்துல அல்லாஹ் பரக்கத்து செய்வான், பேராசைப்பட்டா அல்லாஹ் பரக்கத்து செய்ய மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நீ பேராசை பிடிச்சவன், உனக்கு பணம் இருக்கும் பரக்கத்து இருக்காது. நீ வாங்கி கொடுத்த ஜிப்பாவை நான் போட்டா எங்க வீட்டுல என்ன போயிடும்? பரக்கத்து போயிடும். உன் ஜிப்பா வேண்டான்னு திரும்ப இவர்களே நம்முடைய மகான்கள் வலிமார்கள் சாலியன்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மொழிக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நபிமொழிக்கு
ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கும் எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க என்பதை நாம விளங்கணும். இன்றைக்கு நாங்கள் ஒரு பழமொழி அடிக்கடி எல்லாரும் சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம். நல்ல சாப்பிடுவதற்காக வேண்டியே கண்டுபிடிக்கப்பட்ட பழமொழி அந்த பழமொழி. நொறுங்க தின்னா எத்தனை வயசுங்க? 100 வயசு. முன்னோர்கள் வேற அர்த்தத்துல சொன்னாங்க. எதை சாப்பிட்டாலும் மெதுவாக சாப்பிடணும், மென்று சாப்பிடணும், கடிச்சு சாப்பிடணும், சவுச்சு சாப்பிடணும். அப்படின்னா சக்தி ஏறும், நல்ல சக்தி கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்ன பழமொழிய நம்மால சாப்பிடக்கூடிய குரூப்பு எப்படி மாத்திட்டான்? நல்ல சாப்பிட்டா நொறுங்கத்துனா 100 வயசுனா என்ன அர்த்தம்? 2 தட்டு சாப்பிடணும், நிறைய சாப்பிட்டா 100 வயசு சொல்லி பழமொழியை மாத்திட்டான். நண்பர்களே, இந்த பழமொழி தான் பலமான மொழி, பலகீனமான மொழி. நபி மொழி என்ன தெரியுமா? நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நபியினுடைய சுன்னத்து என்ன தெரியுமா? கண்ணியா சாப்பிடணும். அதுதான் நபியினுடைய சுன்னத். ஆனா அந்த பழக்கம் எங்கிட்டையும் இல்லை, உங்கள்கிட்டையும் இல்லை. நண்பர்களே, கண்ணியா சாப்பிடுவது தான் நபியினுடைய சுன்னத்தாக இருக்கிறது. அதனால நஷ்டம் கிடையாது. நாம விளங்கி வச்சிருக்கிறோம், நல்லா சாப்பிட்டா தான் ரொம்ப காலத்துக்கு வாழலாம். கம்மியா சாப்பிட்டா உடம்பு வைக்காது, உடம்பு வைக்காட்டா சக்தி இருக்காது, சக்தி இல்லாட்டா ரொம்ப காலம் வாழ முடியாது. கிடையாது. அப்படி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதுதான் சரி. கம்மியா சாப்பிட்றதான் நல்லது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களா? கியாமத் வரையிலும் அதுதான் சரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மலக ஆதமியுன் பிஆஅன் ஷர்ரம் மின் பத்னிஹி. மனிதன் நிரப்பக்கூடிய பாத்திரங்கள்ல ரொம்ப ரொம்ப மோசமான பாத்திரம் வயிறு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எத்தனையோ பாத்திரத்துல மனுஷன் எத்தனையோ உணவுகளை நிரப்புறான். சட்டியில பிரியாணி வைக்கிறோம், இன்னொரு சட்டியில நெய்ச்சோறு வைக்கிறோம், ஒரு சட்டியில கறியை கொண்டு நிரப்புறோம். மனிதன் நிரப்பும் பாத்திரங்கள்லயே மோசமான பாத்திரம் எதுங்க? வயிறு. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தம் அப்படி கேட்டா, நிறைய சாப்பிட்டா உடலுக்கு தீங்கு, குறைவாக சாப்பிடுறது தான் சுன்னத்து. அதனால நமக்கு என்ன கிடைக்கும்? நீண்ட ஆயுள் கிடைக்கும். இது வெறுமன தத்துவம் அல்ல, உதாரணம் சொல்கிறேன். குறைவாக சாப்பிட்டா நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பதற்கு உதாரணமாக ஒரு வரலாறையும் நான் உங்களுக்கு தருகிறேன். சஹாபாக்கள் ஒரு சஹாபிங்க, பேரே வித்தியாசமா இருக்கும். லஜிலாஜுல் ஆமிரி, அவர் பேரு பாருங்க, லஜிலாஜுல் ஆமிரி அப்படின்னு ஒரு சஹாபிங்க. அல் இஸ்திஆப் அப்படிங்கிற கிதாபில் இந்த செய்தி வருதுங்க. இந்த லஜிலாஜுல் ஆமிரி அப்படிங்கிற சஹாபி எத்தனை வருஷம் வாழ்ந்தா தெரியுமாங்க? அவர் சொல்றாரு, சுப்ஹானல்லாஹ், ஓ மாத்தல் லஜிலாஜ் பஹுவ இப்னு மியத்தி வ 20 சனா. 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தாருங்க. பேசுங்க, 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. 120 வயசுல தான் அவர் இறந்து போனார். அவர் தன்னுடைய வரலாறை தன்னுடைய கடைசி காலத்துல அவர் சொன்னாரு, நான் என்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றேனோ அன்னையில இருந்து ஒமா மலத்து பஃபினின் துஆமின் முன்பு அஸ்லம்து, நான் என்னைக்கு களிமா சொன்னேன், என்ன களிமாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். என்னைக்கு களிமா சொல்லி இஸ்லாத்தை சேர்த்தேனோ அன்னையில இருந்து வயிறு முட்டை சாப்பிடுறத, வயிறு ஃபுல்லா சாப்பிடுறத விட்டுட்டேன் என்பதா அவர் சொல்றாரு. அப்ப 120 வயசு வரை வாழ்ந்தாரு. அவர் எப்படி சாப்பிட்டாரு சொல்றாரு, ஆக்குல் ஹஸ்பி வ அஷ்ரபு ஹஸ்பி, எனக்கு எவ்வளவு போதுமோ அவ்வளவுதான் சாப்பிடுவேன், கால் வயிறு தான் சாப்பிடுவேன். அஷ்ரபு ஹஸ்பி, எனக்கு எவ்வளவு போதுமோ அவ்வளவுதான் தண்ணி குடிப்பேன். கால் வயிறு சாப்பாடு தான் சாப்பிட்டேன், கால் வயிறு தண்ணி தான் குடிச்சேன். அதுதான் என்னதுங்க நபி வழி. கால் வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, மீதி இடத்த காலியாகுது. எதுக்கு? மூச்சு விடுறது. நம்ம எப்படிங்க சாப்பிட்றோம்? நல்ல ஓவர டம் கட்டி நல்ல கெட்டுன்னு கட்டிட்டு செமிக்காம அதுக்கு மேல செவனப்புக்கு ஒரு காசு. நண்பர்களே, கால் வயிறு சாப்பாடு தான் அந்த சாதி சாப்பிட்டாரு. அதுதான் நபி மொழி, அதுதான் ஹதீஸ், அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. நம்மள மாதிரி தொண்டு தின்னாதான் 100 வயசுக்கு சொல்லி அந்த சாதி சாப்பிடல. கால் வயிறு சாப்பிட்டாரு. எத்தனை வருஷம் வாழ்ந்தாருங்க? 120 வயசு வரையிலும் அந்த சாதி வாழ்ந்தார். ஆக உணவிலே சுன்னத்து என்பது அன்பர்களே குறைவாக சாப்பிடுவது. அதே போல எந்த ஒரு காரியமாக நாம இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த பிரச்சனைக்கு நாம இனிமேல் புதுசாக தீர்வை தேட வேண்டிய அவசியம் கிடையாது.
எல்லா பிரச்சனைக்கும் ரசூலுல்லாஹ் தீர்வு சொல்லிட்டாங்க. எல்லா பிரச்சனைக்கும் பெருமானார் வழிகாட்டிட்டாங்க. மற்ற சமுதாயம் எப்படியோ நமக்கு தெரியாது, நமக்கு பிரச்சனை இல்லைங்க. எல்லா பிரச்சனைக்கும் ரசூலுல்லாஹ் வழி சொல்லியிருக்காங்க. அதுவா இதுதான் வழி, அந்த பிரச்சனையா இதுதான் வழி. அதே போல கடன் தொல்லையால ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி சொன்னாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய மகளார் ஆயிஷா நாயகியை பார்ப்பதற்காக அவங்க வராங்க. அப்போது ரசூலுல்லாஹ் வீட்டில் இல்லை, ஆயிஷா நாயகி மட்டும்தான் இருக்கிறாங்க. தன் மகளார் ஆயிஷாவிடத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த துஆ கடன் சுமையை போக்கும் துஆ, கடனை அடைக்கும் துஆ. அந்த துஆ முதல்ல யார் ஓதுனா தெரியுமா? ஈசா நபி ஓதுனாங்க. அந்த துஆவை ரசூலுல்லாஹ்க்கு முன்னால வாழ்ந்த நபி ஈசா நபி, அவங்க அந்த துஆ ஓதுனாங்க. ஈசா நபி தன்னுடைய தோழர்களுக்கு அந்த துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதை நான் உனக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன். இவர் தாங்க வாப்பா. நம்ம சாப்பிட்ற வடையை பிள்ளைக்கு வாங்கிட்டு போறோமே, அதுவல்ல பெரிய வாப்பா. நாம சாப்பிட்ட ஸ்வீட்டை பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறோமே, அதுவல்ல பெரிய தந்தை. நான் சாப்பிட்ட பிரியாணியை பிள்ளைக்கு கொண்டு வாங்கி கொடுக்குறேனே, இதுவெல்லாம் பாசம் தான். இதை விட சிறந்த தந்தை யார் தெரியுமா? தான் கற்ற கல்வியை தான் பிள்ளைக்கு கொடுக்கும். பள்ளிவாசல ஒரு துஆவை கேட்டாரா, கொண்டாட்டிட்டு சொல்லணும், பிள்ளைங்கிட்ட சொல்லணும். பள்ளிவாசல ஒரு ஹதீஸை கேட்டாரா, மனைவிக்கு சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும். அவர் தான் சிறந்த தந்தை. அபூபக்கர் சித்திக்க பாருங்க, ரசூலுல்லாஹ் கடன் தொல்லையை போக்குறதுக்கு ஒரு துஆவை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை கற்றுக் கொடுக்க எங்க வந்துட்டாங்க? தான் பிள்ளைய தேடி வந்துட்டாங்க. தேடி வந்து சொன்னாங்க, ஆயிஷா, இந்த துஆவை நான் உனக்கு சொல்லி தரேன். லவ் கான அலா அஹதிக்கும் ஜபலு தஹபின் தைனன் சும்ம தஆ பிதாலிக லகலாஹு அல்லாஹு அன்ஹு. ஒரு மனிதனுக்கு மலை அளவுக்கு தங்கத்தை கடன் வாங்கியிருந்தார். ஒரு ஆளு தங்கத்தை கடன் வாங்கியிருப்பார். எவ்வளவு தங்கங்க? மலை அளவுக்கு தங்கத்தை கடன் வாங்கியிருக்கு. அப்புறம் எவ்வளவு தங்கம்? ஒரு ஆளுக்கு மலை அளவுக்கு தங்கம் கடன் இருந்தாலும் இந்த துஆ ஓதிட்டா அல்லாஹ் அந்த கடனை அடைச்சிருவான். மலை அளவுக்கு வாங்கிய கடனை அடைப்பதற்கான உதவி யார் செஞ்சிருவா? அல்லாஹ் செஞ்சிருவான். எவ்வளவு பெரிய ஆச்சரியங்க! மலை அளவுக்கு கடன் வாங்க, எத்தனை கோடிக்கு கடன் வாங்கியிருப்பார். நீ எத்தனை கோடி கடன் வாங்கியிருந்தாலும் இந்த துஆவை ஈமானோடு ஓதுனா அல்லாஹ் காசு கொடுத்துருவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன துஆவை அபூபக்கர் சித்திக் தன் மகளார் ஆயிஷாவுக்கு சொல்லி கொடுத்தான். என்ன துஆங்க? அல்லாஹும்ம ஃபாரிஜல் ஹம்மி காஷிபல் கம்மி முஜீப தாவத்தில் முன்தர்ரி رحمن الدنيا والآخرة ورحيمهما أنت ترحمني فرحمني برحمة تغنيني بها عن رحمة من سواك. அழகான துஆங்க. இந்த துஆவை அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, எனக்கு கடன் தொல்லை இருந்துச்சு. ஒகானத் அலைய பகியத்து மினத்தை, எனக்கு கடன் தொல்லை இருந்தது, கடன் பாக்கி இருந்தது, நான் கடனாளியாக இருந்தேன். அந்த கடனை அடைக்க முடியாமலும் கொடுக்க முடியாமலும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது போபிதாலிக்க ஃபஅதானில்லாஹு பிஃபாயிதத்தின் ஃபகல்லாஹு அல்லாஹு அன்னி. கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்ட நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து இந்த துஆவை ஓதுன அல்லாஹ் தஆலா பெரிய கிருபை, அல்லாஹ் பணத்தை கொடுத்துட்டான். இந்த துஆ ஓதிய பரக்கத்தினால அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துட்டான். அந்த செல்வத்தை கொடுத்து என் கடனை அல்லாஹ் அடைத்தான் என்று சொல்கிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் மூலமாக இந்த துஆவை கற்றுக்கொண்டு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அஸ்மா பின்து உமைஸ் என்ற பெண்ணிடத்துல ஆயிஷா நாயகி கடன் தொல்லையால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அஸ்மா பின்து உமைஸ் இந்த பெண்ணிடத்திலே நான் கடன் வாங்கியிருந்தேன். ஒரு தங்க காசு 3 வெள்ளி காசு. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அஸ்மா பின்து உமைஸ் என்ற பெண்ணிடத்திலே ஒரு தங்க காசு 3 வெள்ளி காசு மொத்தம் 4 காசு கடன் வாங்கியிருந்தேன். என்னால கடனை திரும்ப கொடுக்க முடியல. ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பின்னால நடந்த இந்த சம்பவம். நான் கடன் வாங்கியிருந்தேன், ரசூலுல்லாஹ் இருந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு அஸ்மா பின்து உமைஸ் என்ற பெண்ணிடத்துல ஒரு தங்க காசு 3 வெள்ளி காசு கடன் வாங்கியிருந்தேன்.
என்னால கடனை கொடுக்க முடியல. இப்ப அஸ்தஹி அன் அந்துர ஃபி வஜிஹா லி அன்னி லா அஜிது மா அக்லிஹா. அந்த அஸ்மா பின்த் உமேஷ் எப்போதாவது என்னை பார்க்க வந்தாங்கன்னா அவங்க முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கும். அவங்க சும்மா தான் வந்திருப்பாங்க, ஆனால் கடன் வாங்கி இருக்கிறதுல கடனை கொடுக்க முடியலன்னு சொல்லி அவங்க முகத்தை பார்க்கறதுக்கே நான் வெக்கப்படுவேன். ரொம்ப கஷ்டத்தோட இருந்தேன். நீங்க வாப்பா ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த துவாவை எங்க வாப்பா அபூபக்கர் சித்திக் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்கல்ல, இந்த துவாவை கடன் தொல்லையை போக்குகிற இந்த துவாவை நான் ஓத ஆரம்பிச்சேன். ஃபமா லபிஸ்து இல்லா யசீரா. கொஞ்ச நாட்கள் தான் இந்த துவா ஓதுனேன். நல்ல கவனிங்க, கொஞ்ச நாள் தான் இந்த துவாவை நான் ஓதுனேன். அத்தான் ரசகன் இல்லாஹு, அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்தான். அல்லாஹுல்லாஹ் அன்னி, என் கடனை அல்லாஹ் அடைத்தான். இதுதான் சஹாபாக்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தைங்க? ஒவ்வொரு மனுஷனும் அதிகமாக பயன்படுத்துற வார்த்தை நான் அதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன். என் வீட்டிலையா நான் தான் செஞ்சேன், அங்கேயா நான் தான் செஞ்சேன், இங்கேயா நான் தான் செஞ்சேன், எங்கேயுமே நான் தான் செஞ்சேன். அது ஏன்டா இறந்து போனேன்? என்னடா செஞ்ச? எங்கடா போனேன்? உனக்கு முன்னால நான் செஞ்சேன்னு சொன்னானே, அவன் எங்கடா போனான்? அன்பர்களே, சஹாபாக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹ் கடனை அடைச்சான், அல்லாஹ் ஊடு தந்தான், அல்லாஹ் காசு தந்தான், அல்லாஹ் புகழ தந்தான். ஆயிஷா என்ன சொல்றாங்க பாருங்க, கடன் தொல்லையால நான் பாதிக்கப்பட்டிருந்தேன், கடன் தொல்லையை போக்குகிற துவாவை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதை நான் ஓதினேன். அல்லாஹுல்லாஹ் அன்னி, என் கடனை அல்லாஹ் அடைத்தான். அந்த புகழை எங்கே கொண்டு சேர்க்கிறாங்க? அல்லாஹ்ட கொண்டு சேர்க்கிறாங்க. கடன் தொல்லையை போக்குகிற இந்த துவா ஓதிய காரணத்தினால அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்தான். எவ்வளோ செல்வத்தை தந்தான் தெரியும்? இந்த துவாவுடைய சிறப்பு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடன் தொல்லையை போக்குவதற்காக நான் ஓதிய இந்த துவாவை வச்சு அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்தான். எவ்வளவு செல்வங்க? அந்த செல்வத்தை கொண்டு நான் கடனை அடைச்சேன், மீதி பணம் இருந்துச்சு. கடனை அடைக்கத்தான் அல்லாட காசு கேட்டேன். அல்லாஹ் எவ்வளோ காசு கொடுத்துட்டான்? கடனை அடைச்சது போக மீதி காசுல 30 பவுன் நகை எடுத்து என் மருமகளுக்கு நான் போட்டேன். என் சகோதர மகளுக்கு 30 பவுன் நகையை அன்பளிப்பா கொடுத்தேன். இன்னைக்கு எங்கே அந்த சகோதரி இருக்கிறார்? பாசமலர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பாசமலர் அண்ணனும் இல்லை, பாசமலர் தங்கச்சியும் இல்லை. அதெல்லாம் அந்த காலத்திலே போயிடுச்சு. ஆக அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை தான், வாழ்க்கையின் வழிமுறை தான், அவர்களுடைய சுன்னத்து தான் நமக்கான சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கிறது. நபியினுடைய ஒவ்வொரு சுன்னத்திலும் ஏராளமான நன்மைகளை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக பல் துலக்குவது, அது நமக்கு டாக்டர் கற்றுக் கொடுத்த சுண்ணத்து அல்ல. இன்னைக்கு டாக்டர் பிரஷ் தையி, காலையில் பல் தையி, சாயந்தரம் படுக்கும்போது பல் தையி, சாப்பிட்ட பிறகு பல் தையி, வாய்க்கு இப்படி நமக்கு எந்த டாக்டரும் சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, காலையில எழுந்திரிச்ச உடனே மிஸ்வாக் பண்ணு, சாப்பிட்ட உடனே வாய் கூப்பிடி, ஒவ்வொரு தொழுகையிலையும் மிஸ்வாக்கு பண்ணி. நீ மதியானம் சாப்பிட அசர்ல நீ மிஸ்வாக்கு பண்ணா உன் பல்லு ஓட்டையா போகுமா? ராத்திரி நீ சாப்பிட்ற நைட்டில் உழவு செஞ்சுட்டு படுக்கணும். மிஸ்வாக்கு பண்ண சொன்னாங்க, அதான் டாக்டர் சொல்றான். ராத்திரி படுத்தீங்க ஏப்பா நீலாம் எனக்கு சொல்ல வேண்டாம்ப்பா, ரசூலுல்லாஹ் யாருக்கும் சொல்லி முடிச்சுட்டாங்க. நாம ஃபாலோ பண்ணாம தான், பின்பற்றாம தான் இன்றைக்கு அவன் பிரச்சனையிலே சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். அதை சாதாரணமான ஒரு சுண்ணத்து தாங்க. 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய மிஸ்வாக்கு குச்சி கிடைக்கிறது, விலை 40 ரூபா. அந்த மிஸ்வாக்கு தீரத்துக்கு பல்ல விளக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம். காசு 40 ரூபா, நிமிஷம் 3 நிமிஷம். இந்த 40 ரூபா மிஸ்வாக்கு குச்சியினால பல் தேய்ப்பதால 10 நன்மையை அல்லாஹ் தரான். 10 சிறப்புகள் எல்லாமே ரசூலுல்லாஹ் சொன்னார். அலைக்கும் பிஸ்வாக், மிஸ்வாக்கு குச்சியை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் மிஸ்வாக் குச்சி பயன்படுத்துங்க. ஏன் தெரியுமா? மிஸ்வாக்கு செய்வது வாயை சுத்தமாக்கும், ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, மரல்லாத்துல் ரப்பி, மிஸ்வாக்கு செஞ்சா அல்லாஹ் சந்தோஷப்படுவான். 2
மூணாவது மஃபரஹத்துல் லில் மலாயிகா, மிஸ்வாக்கு செஞ்சா அல்லாஹ்வோட திருப்தி கிடைக்கும். 2. மூணாவது மலக்குமாரோட சந்தோஷம் கிடைக்கும், மலக்குமார்கள் உன் பக்கத்துல வந்துடுவாங்க. 4வது யஸீது ஃபில் ஹஸனாத்தி, மிஸ்வாக்கு செய்யாம தொழக்கூடிய தொழுகைக்கு ஒரு நன்மையா, மிஸ்வாக்கு செஞ்சா 70 நன்மை கூடுதலா கிடைக்கும். மட்டுமல்ல 5வது இஜ்ருல் பஸர, பார்வை தெளிவாயிருந்தாங்க. மிஸ்வாக்கு குச்சியை சாதாரணமா நினைக்கிறோம். 5 வேளை மிஸ்வாக்கு கேட்டா அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய தேவை இல்லை, கண் மருந்து ஊட்ட வேண்டிய தேவை இல்லை, கண் பொங்காது, கண் சிவக்காது, கண்வெளியெல்லாம் வராது, பார்வை கூர்மையாயிரும். சாதாரண மிஸ்வாக்கு குச்சி நாம் நினைக்கிறோம். இப்ப இதுக்கு போல ஹப்பர பருக்கல்லே உள்ள மஞ்சள் நிறம் போயிடும். சில பேருக்கு தங்கப்பல்மா இருக்கும், தங்கப்பல் இல்லை, சரியா தேய்க்காம பல் மஞ்சளா இருக்கும். அந்த பருக்கல்லே உள்ள மஞ்சள் கலர் போயிடும். 6வது ஈறுகள் உறுதியாயிரும். விஸ்வாக்கினால கிடைக்கக்கூடிய 6வது நன்மை ஈறுகள் உறுதியாகும். பல்கம சளி தொல்லை இருந்தா மிஸ்வாக்கு தேய்ச்சா சளி தொல்லை போயிடும். 8வது 9வது இப்பைக்கு கொடுக்காம வாய் மனசு மிஸ்வாக்கு. அது என்னங்க வாய் மனசு அத்தர்வாடு அடிக்கும்? அத்தர்வாடு அடிக்காது, நாட்டு அடிக்காது. இந்த வாய் மனசுக்கு என்ன அர்த்தங்க? பல்சை காட்ட ஒரு வாடை வந்து கெட்ட வாடை, அந்த கெட்ட வாடை மிஸ்வாக்கு செஞ்சா வராது. 10வது இஸ்லி மேகத்தை இறப்பை சுத்தமாயிரும். மிஸ்வாக்கு செஞ்சா இறப்பு நோய் வராதுங்க. ஒரு 40 ரூபாய் கொடுத்து ஒரு 3 நிமிஷத்துல தேய்க்கக்கூடிய மிஸ்வாக்குல 10 சிறப்பு இருக்குது. இது ஒரு சாம்பிள், ஒரு உதாரணம். இப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுன்னத்துல லட்ச நன்மை இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுன்னத்துல ஒரு கோடி நன்மை இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை தான் உலக சொர்க்கமாகும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாதான் மறுமை சொர்க்கமாகும். ஒரு ஹதீஸ் சொல்லி முடிச்சதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹஃபில சுன்னதி அக்ரமஹுல்லாஹு பி அர்பஅத்தி ஸாத், என் சுன்னத்தை யார் பேணி நடப்பாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா 4 விஷயங்களை கொண்டு அவரை சங்கைப்படுத்துவான். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றினா 4 பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். முதலாவது பாக்கியம், அல்லாஹ் தஆலா எல்லா மக்கள் உள்ளத்திலையும் நம்ம மேல அல்லாஹ் பாசத்தை போட்டு யாருமே நம்மளை வெறுக்க மாட்டாங்க, யாரையுமே நம்மளை திட்ட மாட்டாங்க, எல்லாரும் நம்ம மேல பாசமா இருக்காங்க. அரபி வார்த்தையை சொல்றது நேரம் இல்லை. 2வது, யாரு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றுறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு எதிரிகளுக்கு அவங்க மேல அல்லாஹ் அச்சத்தை போட்டுடும். எதிரிகள் உள்ளத்துல இவங்க மேல அல்லாஹ் அச்சத்தை போட்டுடும். இவங்க பக்கத்துல எதிரிகள் வரமாட்டாங்க, நம்மளை கண்டாலே எதிரிகள் பயப்படுவாங்க. 3வது அல்லாஹ் தஆலா செல்வத்துல ரிஸ்க்ல பரக்கத் செய்வான். 4வது அல்லாஹ் தஆலா மார்க்கத்துல ஈமான் அல்லாஹ் தஆலா உறுதியை தருகிறான். எனவே எல்லா விஷயத்திலையும் ஒரு காரியத்தை செய்ய போறாமா நபி வழி என்ன? கல்யாணம் முடிக்க போறோமா, பந்தல் போடுறது சாப்பிட வைக்கிறது மட்டும் கல்யாணம் இல்லை. ஒரு கல்யாணம் முடிக்க போறாமோ அதுல ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாறான காரியம் என்ன? நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நம்ம விட்டுட்டோம், வீட்டுல எல்லாரும் என்ன விரும்புறாங்களோ அதை செய்யறோம், ஊர்ல எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அதை செய்யறது. ஊர்ல உள்ளவங்க செய்வது சுன்னத்து இல்ல, வீட்டுல உள்ளவங்க விரும்புறது செய்வது சுன்னத்து இல்ல. கல்யாணத்துல கூட ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நம்ம விட்ட காரணத்தினால இல்லாத விஷயமெல்லாம் கல்யாணத்துக்குள்ளே புகுந்து விட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஃபாலோ பண்ணாத காரணத்தினால நாள் செய்யறோம், நில விடுறோம், அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாற்றமான எத்தனையோ காரியத்தை பண்றோம். பால் ஊத்துற நீ, அது ரசூலுல்லாஹ் ஊத்துனாங்களா? என்னத்தை தங்கத்தை போடுற என்னமெல்லாம் உள்ள கொண்டு போடுற, அது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றாத காரணத்தினால வீடு கட்டுற விஷயத்துல ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாறாக நடக்கிறோம், கல்யாணத்துல ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாறாக நடக்கிறோம். எந்த விஷயமாக இருந்தாலும் நமக்கென்று தனி வழி கிடையாது, நபி வழியே நம் வழி. அந்த வழியை நம்முடைய வாழ்க்கையை முழுக்க நம்முடைய வழியாக மாறட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.